தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்களவை தேர்தலின் போது பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தன்னுடையது என ரயில்வேயில் கேண்டீன் நடத்தி வரும் நபர் ஒருவர் கூறியுள்ளார். ஏப்ரல் மாதம் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் தினம் தினம் ஊடகங்களில் அது குறித்த செய்தி வெளியாகி வந்த நிலையில் தற்போது 3 மாதங்கள் கழித்து பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தன்னுடையது என ஒருவர் உரிமை கோருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இதனால் அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 கோடி ரூபாய் பணம் தன்னுடையது அல்ல என நயினார் நாகேந்திரன் திரும்ப கூறி வரும் நிலையில் திடீர் திருப்பமாக அந்த பணத்திற்கு வேறு ஒருவர் உரிமை கோரியுள்ளதன் பின்னணி என்ன? மக்களவை தேர்தலின் போது கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேர்தலில் பாஜக சார்பில் நெல்லையில் வேட்பாளராக களமிறங்கிய நயினார் நாகேந்திரனின் ஹோட்டலில் பணிபுரியும் சதீஷ், அவரது சகோதரர் நவீன், ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பெருமாள் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தாம்பரம் போலீசார் முதலில் விசாரித்த இந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், அவரது உதவியாளர் மணிகண்டன், உறவினரும் தொழில் அதிபருமான முருகன், பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் இதுவரை விசாரணை நடத்தியுள்ளனர். இதேபோல நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்களின் நண்பர் என கூறப்படும் சவுகார்பேட்டையில் நகைக்கடை ஒன்றில் பணியாற்றும் பரத் என்பவர் ஓரிடத்தில் இருந்து பணத்தை வாங்கி புரட்சிவாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரன் ஹோட்டலுக்கு கொண்டு சென்று கொடுத்ததாக கூறப்பட்டதால் அவரிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக ஈரோட்டைச் சேர்ந்த ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் கேண்டீன் நடத்தி வரும் முஸ்தபா என்பவர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தன்னுடையது என உரிமை கோரியுள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் முஸ்தபாவுக்கு சம்மன் அனுப்பி எழும்பூரில் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர். அவர் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளித்து வருகிறார். ஏப்ரல் மாதம் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் தினம் ஊடகங்களில் அது குறித்த செய்தி வெளியாகி வந்த நிலையில் 3 மாதங்கள் கழித்து தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தன்னுடையது என ஒருவர் உரிமை கோருவது சிபிசிஐடி போலீசாருக்கு பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அந்த பணம் உண்மையிலேயே அவருடையதுதானா அல்லது நயினார் நாகேந்திரனை காப்பாற்ற அந்த பணம் தன்னுடையது என கூறுகிறாரா? பணத்திற்கு உரிய ஆவணங்கள் வைத்துள்ளாரா என விசாரித்து வருகின்றனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் ரயில்வே கேண்டீன் ஊழியர் அந்த பணம் தன்னுடையது என உரிமை கோரியுள்ளதாக கூறப்படும் தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.